ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த டாபிக் நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் கூட. அதனால நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துடலாம். உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் மார்ச் 15. ஓகேங்களா? இதனால தான் இந்த டாபிக். அதே மாதிரி தேசிய நுகர்வோர் தினம் எப்ப நமக்கு வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 24. ஓகேங்களா? 1986 டிசம்பர் 24 தான் சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ அதனால அந்த டேட் ஓகேங்களா? குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். அதனால தான் அந்த டிசம்பர் 24 அப்படின்றது. இத பத்தி விரிவா பார்க்கலாம். சோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் நமக்கு என்னலாம் பார்த்தீங்கன்னா, 1986ல நமக்கு வந்து இயற்றுறாங்க. அப்புறமா 2019ல வந்து பார்த்தீங்கன்னா, புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். ஓகேங்களா? அதாவது காமர்ஸ் வந்து வந்ததுக்கு அப்புறமா அந்த காமர்ஸையும் உள்ள வந்து சேர்த்திருப்பாங்க. அப்போ புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து 2019ல நமக்கு வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? 2020ல இருந்து நமக்கு வந்து நடைமுறைக்கு வருது. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோடைய முக்கிய முழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விழித்திரு நுகர்வோரே அப்படின்னு தான் இந்திய அரசுடைய நுகர்வோர் விழிப்புணர்வு முழக்கம். ஓகேங்களா? இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல சில முக்கியமான குறியீடுகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். இதெல்லாம் நீங்க வந்து அன்றாட வாழ்க்கையில கண்ணுல பட்டிருக்கும் இல்லையா? ஐஎஸ்ஐ முத்திரையா இருக்கட்டும், அக்மார்க் முத்திரையா இருக்கட்டும், பிஏஎஸ் ஹால்மார்க் முத்திரையா இருக்கட்டும், எஃபிஓ, எக்கோ மார்க் இது எல்லாமே கண்ணுல பட்டிருக்கும் அப்படிதானே? சோ எது எதுக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஐஎஸ்ஐ முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்துறை பொருட்கள் மேல. குறிப்பா மின் சாதனங்கள் மேல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அக்மார்க் முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா, விவசாய பொருட்கள், தானியங்கள், எண்ணெய் இது மேல. பிஸ் ஹால்மார்க் பார்த்தீங்கன்னா, தங்க நகை மற்றும் வெள்ளி மேல. ஓகேங்களா? அதே மாரி பாருங்க, அந்த எஃபிஓ ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆர்டர் அதாவது பழங்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள்ல. எக்கோ மார்க் பாருங்க, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத பொருள் அப்படின்னு காட்டுறதுக்காக. ஓகேங்களா? சோ, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது இது. ஒரு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம ஆன்சர் பண்ணிரலாம். பாருங்க. கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் டூ. தமிழ்ல நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பொருந்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசையா பொருட்கள், அசையும் பொருட்கள், குறிப்பிட்ட பொருட்கள் மற்றும் சேவைகள், டி அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகள். எது கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா? எல்லாமே கரெக்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா, எல்லா எல்லா பொருட்களுக்கும் பொருந்தும். இதுதான் அப்படி கிடையாது. இந்தந்த பொருட்கள் தான் பொருந்தும் அப்படின்றது கிடையாது. அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கும் இது வந்து பொருந்தும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க. நான் வந்து மேட்ச் பண்ணியே உங்களுக்கு வந்து குடுத்துட்டேன். பாருங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவியல் சட்டம் 2009, அடுத்ததான் முக்கியம் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். ஓகேங்களா? நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? சோ 1955 கள்ள சந்தைப்படுத்தல் தடுப்பு சட்டம் 1980. ஓகேங்களா? சோ இதே வந்து பாத்துக்கோங்க. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டனால. இதே மாதிரி நமக்கு இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபுல்லாவே பார்க்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே.